கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்களோட கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் இருக்கின்றோம். எதிர்க்கட்சியில் இருக்கும் கட்சி தலைவர்களில் ஒருவராக இருக்கும் எனக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் உரையாடுவதை காணொலியாக வெளியிட்டு அரசியல் லாபம் அடையும் அளவுக்கு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்க தரப்பு மிக கேவலமான ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புகிறேன். முதுகெலும்பில்லாத கேவலமான ஒரு நிலைமை உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு இந்த அரசாங்கம் தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை மாகாண சபைக்குள்ளே நுழைக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இருக்கணுமே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய. சிறப்புரிமை தொடர்பான வினாக்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே, இந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பானது மற்றும் பாராளுமன்ற அவைக்குள் நடக்கும் விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றம் தவிர்ந்த வேறெந்த முறையிலும் காணொளிகளை பகிர்வது பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக பார்க்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கேபிட்டல் டிவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் பாராளுமன்ற அவை உள்ளே பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் சாதாரணமாக கதைத்து கொண்டிருந்த விடயம் ஒன்றை அரசாங்க தரப்பில் இருந்து தொலைபேசி மூலம் காணொலியாக எடுக்கப்பட்டு அதனை பிழையாக சித்தரித்து ஊடகம் ஒன்றிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பாராளுமன்ற சிறப்பு உரிமை ஒன்றினை இந்த பாராளுமன்ற உயரிய சபையில் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த காணொலியானது அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் மட்டுமே எடுத்திருக்கப்படக்கூடிய ஒன்றாகும். இந்த காணொலியானது பாராளுமன்ற ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரால் காணொலியாக எடுக்கப்பட்டு கீழ்த்தனமான ஒரு செயலாக சமூக ஊடகங்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு, அதே நேரம் எதிர்க்கட்சியில் இருக்கும் கட்சி தலைவர்களில் ஒருவராக இருக்கும் எனக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் உரையாடுவதை காணொலியாக வெளியிட்டு அரசியல் லாபம் அடையும் அளவுக்கு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்க தரப்பு மிக கேவலமான ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே நேரம் இவ்வாறான செயற்பாடுகள் பாராளுமன்ற சபாநாயகராக ஆளும் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் தங்களுக்கும் அதே நேரம் இந்த உயரிய சபைக்கும் ஒரு மாபெரும் இழுக்கு என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புவதுடன் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இருக்கும் கேமராக்கள் மூலம் ஆராய்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான குழுவிற்கு ஆற்றுப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, கொழும்பில் இந்த சட்டவிரோதமாக தையட்டியில் கட்டப்பட்ட திசவிகாரை சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் புத்த சாசன அமைச்சினுடைய உறுப்பினர்களும் வேறு அரசாங்க உத்தியோகத்தர்களும் இந்த திசவிகாரை என்று சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாராதிபதியும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டு காணிகள் பறிக்கப்பட்ட உரிமையாளர்கள் அழைக்கப்படவில்லை. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு நீதியான ஒரு முயற்சியாக இது இருக்கும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஏற்கனவே எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த திசவிகாரை என்ற விகாரை இராணுவத்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பௌத்த சாசன அமைச்சுக்கோ வேறு எந்த ஒரு அரசாங்கத்துடைய அமைச்சுகளுக்கோ தெரியாமல் கட்டப்பட்டது. எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டது, இராணுவத்தால் கட்டப்பட்டது. சவேந்திர சில்வா தான் அதுக்கு பிரதானமான ஒரு ஆளாக இருந்தார். இது ஒரு இராணுவ படுத்தலுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருந்ததென்றதை நாங்கள் இதுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். இன்றைக்கு அந்த திசவிகாரை கட்டப்பட்ட காணிகள் தனியாருடைய காணிகள், தனியாருடைய தோம்பு உட்பட உறுதிகள் இருக்கின்ற ஒரு நிலையிலே அது அவசரமாக விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே
அகில இலங்கை புத்த காங்கிரஸினுடைய பௌத்த காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போலீஸுடைய ஓய்வு பெற்ற புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் வாகிஷ்ட அண்டு ஒருவர் வந்து யாழ்ப்பாண அரசாங்க அதிபரிடம் வந்து அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலே கடிதம் எழுதப்படுகின்றது. அப்போ இந்த இராணுவமயப்படுத்தலுடைய எந்தளவு தூரத்துக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதை நாங்கள் இங்கே வந்து தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இது அரசாங்கத்துடைய விஷயம் அல்ல, இது டீப் ஸ்டேட் கவுண்டர் இன்சர்ஜென்சியினுடைய மிக மோசமான முகம், அதனுடைய ஒரு அங்கம். இதுக்கும் பௌத்த மதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சரிதானே? இது ஒரு முற்றுமுழுதாக அந்த இராணுவம் ஒரு இனவாத கோணத்தில் வந்து கட்டிவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை செய்த அந்த மெனோநிலையில் இருந்து கொண்டு செய்கிற ஒரு அநியாயம். அப்போ இந்த விஷயத்தை இந்த அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியும் கூட இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிடாமல் ரகசியமாக கொழும்புல வந்து கூட்டங்களை நடத்துறது எந்த வகையில் வந்து அது ஒரு நியாயம்? நான் கேட்குறேன். இந்த அமைச்சு வந்து நேஷனல் இன்டிகிரேஷனுக்குரிய ஒரு அமைச்சு. எந்த அடிப்படையில் வந்து இந்த அமைச்சர் அதுக்கு அனுமதிக்கலாம் என்று நான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாதீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தது இந்த இனவாத சரியான தமிழர்களுக்கு எதிரான இந்த இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. இந்த திசைவிகாரை என்ற விஷயத்தில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நீங்கள் துணிஞ்ச அந்த முடிவை எடுக்கலாம். நீங்கள் அதை எடுக்கணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இப்படி வந்து ஒரு மோசமான செயலுக்கு விலை போகாதீங்கள் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ரெண்டாவது விடயம் கடந்த 10ஆம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில் வந்து யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சுகாதார அமைச்சு மாகாண சுகாதார அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா வந்து கூப்பிடப்பட்டு இருக்கிறார். நான் பொறுப்போடு சொல்கிறேன், பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடமிருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது, நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீ பவானந்த ராஜாவும், கல்விக்கு வந்து ஜெகதீஸ்வரன் என்றும், மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும், உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்து இளங்குமரனும், விவசாயம் கால்நடைக்கு வந்து திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டிருக்கணுமே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய. அது எப்படி வந்து ஸ்ரீ பவானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ளே நுழைக்கிறார்கள். முதுகெலும்பு இல்லாத கேவலமான ஒரு நிலைமை. உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதத்துக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தான்னு காட்டிக்கொள்றது. ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. ගරු අර්චුනා මන්ත්‍රීතුමා අපේ පක්ෂයේ සීට් පිළිබඳව ඒක අපි බලා ගන්නවා. අපේ පක්ෂයට සීට් දෙකක් තියෙනවා. එකක් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඉන්නවා, අනිත් එකේ මම ඉන්නවා. ඒක වෙන කාටවත් ගැටලුවක් කරගන්න ඕනේ. අපේ පක්ෂයට අදාළ සීට් දෙක අපේ පක්ෂයෙන් අපි බෙදාගෙන තියෙනවා. ඒක නිසා අපේ පක්ෂයේ සම්බන්ධ கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்களோட கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் அது சம்பந்தமாக தொடர்ந்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மட்டக்களப்பிலே விவசாயிகளுக்கு இல்லாமல் 11ஆம் தேதி